அரசியல்ல மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து அத்தனையிலையும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு மிக பெரும் ராஜதந்திரி என்றால் அது கலைஞர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அன்னைக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜர் சொல்றார், கலைஞர் இறந்து போன போது இது என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பரவாயில்ல, எப்படி இன்னும் 100 வருஷத்துக்கு மேல அவரை பத்தி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவருக்கு அந்த அந்த ராசி அந்த இது இருக்கு. ஒரு தடவை ரஜினிகாந்த் சொன்னார், கலைஞருக்கு கடவுளை பிடிக்குதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுதான் பெரிய ஒரு விஷயம். பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஒரு கலைஞனாக நான் வந்து மிக பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் அவர்களை எல்லாம் விட எனக்கு அதிகமான ஒரு ஒரு அவரின் கையை பிடிச்சிட்டு பேசும்போது என் தந்தை என் கையை பிடிச்சி பேசுகிற ஃபீல் எடுக்குவாங்க. அந்த உதாரணத்தை சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு நான் ஃபீல் பண்ணுறது சொல்லத்தான் சொல்லுவேன். ஏன் இது என்ன, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு ஜாதி ஒரு இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதில்லை. நான் வந்து இந்த சுகபிரம மகரிஷி அப்படின்னு ஒரு கடவுளை நான் கும்பிடுவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க என்னுடைய தொலைக்காட்சி தொடர்கள்லாம். நான் முதல்ல கலைஞரை பார்க்கும்போது இதை கொடுத்தேன். என்னது இது அப்படின்னு கேட்டது. இவர் தான் வியாசருடைய மகன், பிரம்மாவுடைய பேரன். இவர் தான் வெங்கடாஜலபதிக்கு குபேரன் கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர். கிளி முகத்தோடு இருக்காரு. கிளி முகத்தோடு இருக்காரு. இதே மாதிரி முகத்தோட ஒரு பொண்ணு வந்தால் கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒரு பொண்ணு வந்தது, பக்கத்து வீட்டுக்கு ஒரு போதே மூக்கு எங்கள் வீட்டில் இடிச்சுது, என்னால் நான் வேற பொண்ணு பார்த்துட்டேன் நான் அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னால், எதிராளி ஒன்று சொன்னால் அதை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். சட்டசபையில ஒரு தடவை நான் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் அபிராமபுரத்தில் நிறையா பிளாட்ஃபாரம் கடைகள்லாம் இருக்குது, எடுக்கவே முடியல. நான் அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட சொன்னேன், அப்படியும் எடுக்க முடியல. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்கெல்லாம் பழம்பெரும் காவலர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அசம்பிளியில் ஒரு சிஎம் அப்படி டேபிள் அப்படி தட்டுறார். தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை ரசிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ஒருத்தர் அப்புறம் அன்றைக்கி அசம்பிளிலேருந்து வரும்போது நான் வந்து வணக்கம் சொல்லுவேன். ஆனால் நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வணக்கம் சொல்கிற வழக்கம்லாம் வச்சுக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பண்ண முடியாது. அது வயதில் பெரியவர், முதலமைச்சர். முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுக்குவேன். கொள்கை வேறு அப்படின்னு அதெல்லாம் நிறையா டிப்ரெஸ்ஸாக ஒப்பீனியனாக வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேங்கிறதுனால நான் என் கலரை மாற்றிட்டு போக முடியும். அதை அவரும் கவனிக்கிறார். அதை வந்து அப்புறம் என்னுடைய 3000வது நாடக விழாவுக்கு வந்தார். 3000வது நாடக விழாவுக்கு வந்து